நண்பர்களே, எங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான் இந்த யூடியூப்ல அதிகமாக நாங்க வீடியோ போடணும், அதை போல வியூஸ் நிறைய எடுக்கணும், அதே மாதிரி காசு சம்பாதிக்கணும் என்று நிறைய ஆசையில நிறைய பேர் அவசரமாகவே இந்த யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் காலம் போகும்போதே அதுல ஒரு வெறுப்பு, என்னடா வியூஸ் போகுது இல்ல, என்னடா நடக்குது, நாங்க போடுற நல்ல கண்டென்ட் வீடியோஸும் வியூஸ் இல்லாம இருக்கு என்று டயர்ட் ஆகி கண்டென்ட்ஸ் போடுறதை சம்பூர்ணமாகவே நிறுத்தி விடுறாங்க. ஆனால் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த யூடியூப்ல ஆரம்பத்தில் வீடியோ போடுறவங்களுக்கு இருக்கிற ஒரு செட்டப் தான் டெஸ்டிங் ஃபேஸ் என்று, அதாவது பரிசோதனை கட்டம். யூடியூப்ல யாரும் உங்களை டைரக்டா வாட்ச் பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது உங்களோட ஆக்டிவிட்டீஸை அவதானிச்சு கொண்டு இருக்கும். நீங்க என்னென்ன மாதிரி விடயங்களை செய்றீங்க என்று அவதானிச்சு தான் உங்களை அந்த யூடியூப் இன்னும் ப்ரோமோட் பண்ற. நாங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆரம்பத்தில் காலடி எடுத்து வச்சால் எங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், அந்த மோட்டிவேஷன் சம்பந்தமாக இந்த டெஸ்டிங் ஃபேஸ் என்றால் என்ன என்று சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல போறேன். இது கட்டாயமாக இந்த யூடியூப் தொடங்க போறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். எனவே நாங்க இது சம்பந்தமான இந்த டெஸ்டிங் ஃபேஸ் சம்பந்தமான விஷயத்தை இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். புதுசா ஒருவர் யூடியூப்ல வீடியோ போடும்போது அந்த வீடியோவை யூடியூப் அல்கோரிதம் பெரிய ஒரு ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணாது. அல்கோரிதம் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு, ஒரு சின்ன வட்டத்துக்கு தான் அந்த வீடியோ புஷ் பண்ணும். புஷ் பண்ணி யூடியூபுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் இந்த யூடியூபர் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸை போடுறாரு, அதுக்கு ஒரு சின்ன அனலைஸ் தேவை. அப்போ அந்த யூடியூப் என்ன செய்யும் என்றால், அதை மக்கள் பார்க்கிறாங்களா, அவங்க அதை ஸ்கிப் பண்ணி போறாங்களா, கமெண்ட் பண்றாங்களா, ரியாக்ட் பண்றாங்களா, கடைசி வரை அந்த வீடியோவை பார்க்கிறாங்களா என்று எல்லா டேட்டாவையும் அது தெரிஞ்சு கொள்ளும். ஆடியன்ஸ் பாசிட்டிவாக அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணினாங்கண்டா, அப்போ யூடியூப் என்ன செய்யும் என்றால் அந்த வீடியோவை இன்னும் ஆட்களுக்கு காண்பிக்கும். அப்ப இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல ஒரு வீடியோ நிறைய ஆடியன்ஸ்களுக்கு அவசரமாகவே ரீச் ஆகாது. ஒரு வீடியோவை நாங்க பப்ளிஷ் பண்ணால் அந்த வீடியோட டெஸ்டிங் ஃபேஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃபர்ஸ்ட் 24 hours to 48 hours பீரியட்ல தான் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் டெஸ்டிங் பீரியட். ஆனா நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், சில வீடியோஸ் ஆரம்பத்தில் ரீச் ஆகாட்டியும் காலப்போக்கில் நீங்க ஒரு ஆடியன்ஸ் க்ரோ பண்ணினதுக்கு பிறகு அந்த ஆடியன்ஸ் உங்களோட சேனல்ல பழைய வீடியோக்களை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணினால் அந்த வீடியோ திடீரென்று எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் நாங்க நிறைய காண்றோம். இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல யூடியூப் அல்கோரிதம் உங்களோட சேனல்ல கண்டென்ட்கள் எந்தெந்த வகையில ஈக்கிறண்டு அந்த டேட்டாவை தான் அதிகமாகவே கலெக்ட் பண்ணும். அப்போ நாங்க தரமான வீடியோக்களை எங்களுக்கு போட முடியும் என்றால், அதை மக்களும் விரும்பி பார்ப்பதாக இருந்தால் இந்த வீடியோட பரவுற வேகம் மிச்சம் அதிகம், எங்களோட சேனலும் அதிக ஸ்பீட்ல growth ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அடுத்த முக்கியமான விடயம் தான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி என்றது இந்த சீராக ஒரே டைம் மெயின்டைன் பண்ணி, அதே மாதிரி டைம் இன்டர்வலையும் ஒரே அளவுல நாங்க மெயின்டைன் பண்ணி எங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு ஏழுமென்றால் அல்கோரிதம் ரெகக்னைஸ் பண்ணும் இந்த யூடியூபர் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றாரு, இவர் வளமையாகவே தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை போட்டு வாரார் என்று அந்த கன்சிஸ்டன்சி அடிப்படையில தான் உங்களை யூடியூப் ரெகக்னைஸ் பண்ணி அது இன்னும் ப்ரோமோட் பண்ணி இந்த யூடியூப் தளத்துல உங்களை வச்சுக்கொள்றதுக்கு முழு முயற்சியையும் யூடியூப் பக்கமாகவே எடுக்கும். கடைசியாக நீங்க அதிகமாக வீடியோ தொடர்ச்சியாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்று போடுறப்போ யூடியூபுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைச்சு உங்களோட கேட்டகரி, உங்களுக்கு யார் நல்ல ஆடியன்ஸ் ஆகிக்கிறாங்க என்று தேடி அந்த ஆடியன்ஸ்களுக்கு முன்னிலையில உங்களோட வீடியோவை காண்பிச்சென்றால் அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தந்து உங்களோட சேனல் ஈஸியாகவே growth ஆகும். கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மறக்காம வளமையாகவே நாங்க இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வந்தோம் என்றால் எங்களுக்கு எங்களோட சேனலை வேகமாக இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்து growth ஃபேஸுக்கு மாற்றி எங்களுக்கு மானிட்டைசேஷனை இலகுவாகவே பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் ஆரம்ப வீடியோஸ் எடுத்து பார்த்தால் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மாற எடுத்துக்கொள்றதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு யூடியூபே அவங்கள தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டி யார் எந்தெந்த வகையான கண்டென்ட்டை பார்க்கிறாங்க என்று தேடி உங்களையும் அவங்க முன்னுக்கு காண்பிச்சு ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு தரும். அப்போ எல்லாரும் சொல்றது போல ஒரு வீடியோ தான் உங்களோட சேனலோட கேட்டகரி, நீங்க என்னென்ன வகையான கண்டென்ட் போடுறன்னு தீர்மானிப்பது இல்லை. இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நிறைய வீடியோக்களை மாத்தி போட்டு எங்களுக்கு எந்தெந்த ஆடியன்ஸ் விரும்புறாங்க என்று பார்த்து அந்த படிக்கு நாங்க எங்களோட கண்டென்ட்ஸை தொடர்ந்தோம் என்றால் அது அல்கோரிதமுக்கு நாங்க செய்யற ஒரு நன்மை. அல்கோரிதம் ரியலைஸ் பண்ணும், இந்த யூடியூபர் இந்த வகையான கண்டென்ட்களை தான் போடுறாரு, நான் இந்த
வகையான ஆடியன்ஸுக்கு தான் என்னது இந்த சேனல்ல காட்டணும் என்று தீர்மானிச்சு வழக்கமாகவே நிறைய சப்ஸ்கிரைபரை உங்களுக்கு எடுத்து தரும். அப்ப நாங்க இந்த வீடியோல டெஸ்டிங் ஃபேஸ் என்றால் என்ன, எங்களுக்கு தொடர்ச்சியாக யூடியூப்ல சாதிக்கணும்னா நாங்க எங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் என்ற போன்ற விடயங்களை பார்த்தோம். இது கட்டாயமாகவே யூடியூப் செய்ய நினைக்கிற எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இது சம்பந்தமான கருத்துக்களையும் நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எனது இந்த புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.